ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம கெம்ஜிரா எபிசோட் 4 பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் சாயூஸ் வந்து கெம்மை தொட்டிருப்பா இல்லையா, அவனும் நார்மல் ஆயிருப்பான். இந்த எபிசோடில் வந்துட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுறான். ஆனால் எங்கே வந்துட்டு அவன் வந்துட்டு முழிக்கிறான்னா அவனுடைய ட்ரீம்ஸில், அவனுடைய கனவில் அவன் முழிச்சிட்ருக்கான். அப்புறம் கெம் வந்துட்டு யோசிக்கிறான், நம்ம எங்கே இருக்கோம், சுற்றி எல்லாம் பார்க்குறான். அதுக்கப்புறம் சத்தம் கேட்குது, அழுகிற சத்தம், கத்துற சத்தம் எல்லாம் கேட்டுட்ருக்கு. அப்படியே அந்த பிளேஸில் இருட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்துட்டு வெளிச்சம் வருது, அதாவது மார்னிங் ஆகும் இல்லையா, நைட்லேருந்து மார்னிங் அந்த மாதிரி அங்கே சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் கெமிக்கா, அதுக்கப்புறம் பாவட் அவங்க ஒரு பிளேஸில் இருப்பாங்க இல்லையா, பேலஸ் மாதிரி அவங்க வீட்டில், அந்த பிளேஸில் கெம் இருக்கா. லாஸ்ட் எபிசோடில் காமிச்சாங்க இல்லையா, ஃபரான் வந்துட்டு போயிடுறா, அதாவது பாவட் வந்துட்டு சர்வீஸுக்கு போயிடுறா. கெமிக்காவை வந்துட்டு சாயோ சமாதானப்படுத்திட்டு இருப்பா இல்லையா, அழுதுட்டு இருக்கும்போது அதே சீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ், கெமிக்கா பிளேஸில் கெம்ஜீரா இருக்கான். கெம்மோட கண்ணை தொடச்சிட்ருக்கான். இது எல்லாமே ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஞாபகப்படுத்துகிறான் போல். அதுக்கப்புறம் மறுபடியும் கெம் கண்ணை திறக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஃபரானை காட்டுறாங்க. ஃபரான் வந்துட்டு அங்கே குகைக்குள்ளே வந்திருப்பா இல்லையா, அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு பாம்பு மனுஷனாக மாறுவாங்கள்ல, அங்கே பேசிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த பாம்பு மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, அந்த 3 பசங்க விஷயந்தான் கேட்க வந்தியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு வேற யாரும் இல்லை, இந்த மலைகளுக்கெல்லாம் ராஜா இருப்பாங்க இல்லையா, அதுதான் அவங்க. அதுக்கப்புறம் மாஸ்டரும் வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் அந்த 3 பசங்களும் எங்கே, உங்களுக்கு தெரியுமா அவங்கள பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள பற்றி எனக்கு தெரியல, ஆனால் என் கூட சேர்ந்தவங்க யாரும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, நானுமே எதுவும் பண்ணலை, இதுக்கெல்லாம் வேற யாரோ தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு ஒரு 3 கேர்ள்ஸ் வராங்க. அந்த கேர்ளில் ஒருத்தர் வந்துட்டு அந்த சூனியக்காரி இருப்பா இல்லையா, அவளை வந்துட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த 2 பொண்ணுங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இவங்கள சரிப்படுத்துங்க, இவங்க கத்திட்டே இருக்காங்க, இவங்கள கொஞ்சம் சரி பண்ணுங்களே அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு சரி பண்ணிவிட்டு, சரி அப்போ வேறு யாரோ தான் இந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு மாஸ்டர் கிட்ட இவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அந்த சரண் இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு கெம்க்கு பக்கத்தில் தானே படுத்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, சரண் கெம்மை போய் காப்பாற்று அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுட்ருக்கு. அந்த வாய்ஸ் வந்துட்டு வேற யாரும் இல்லை, கெம்மோடைய அம்மா தான். அதுக்கப்புறம் சரணுமே எழுந்திரிச்சிடுறான். எழுந்திரிச்சிட்டு கெம்மை தேடிட்டுருக்கான். வெளில வந்து பார்த்தா அவன் பாட்டுக்கு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் சரண் அவனை பார்த்துட்டு கெம் கெம் அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்கான். அப்போது கெம் வந்துட்டு ஒரு ஸ்மோக் மாதிரி மறைஞ்சு போயிடுறான். அப்புறம் இந்த சீனில் மாஸ்டர் அதுக்கப்புறம் அந்த மலைகளுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொன்னல, அவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அந்த 3 பேரை காப்பாற்ற நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்கிட்ட அனுமதி இல்லாமல் இங்கே யாரோ நுழைஞ்சிருக்காங்க, ஏன் இங்கே வந்திருக்குன்னு தெரியல, அந்த 3 ஆன்மா கூட இன்னொரு ஆன்மாவும் சுற்றிட்டுருக்கு, அது யாரு நீ கண்டுபிடி அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க ஃபரான் கிட்ட. அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, சரி நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சீனெல்லாம் முடிஞ்சிட்டு மாஸ்டர் வந்துட்டு அவங்க பிளேஸ்க்கே வராங்க. அப்போது அந்த டைம்னு பார்த்து ஜெட் அதுக்கப்புறம் சரணுமே மாஸ்டரை பார்க்க வந்திருக்காங்க. சரண் வந்து சொல்கிறான், மாஸ்டர் கெம்மை காணோம், அவன் வந்துட்டு ஸ்மோக் மாதிரி மறைஞ்சிட்டான், என்னுடைய தப்பு தான் எல்லாமே, நான் தான் அவனை ஒழுங்காக பார்த்துக்கல, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம், அவனை கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கு மாஸ்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, சரி நான் பார்த்துக்கிறேன், இங்கே இருக்கிற விளக்கு எதுவுமே அணையாமல் பார்த்துக்கோங்க, 1 ஹவர் ஆகியும் நான் வராமல் இருந்தால் ஒரு ஊதுபத்தி வச்சுட்டு என் பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபரனுமே கண்ணை மூடுறான். அப்படியே அந்த சீன் கட் பண்ணி இங்கே வந்துட்டு கெம்மை காட்டுறாங்க. அப்படியே அவன் மறைஞ்சி அதே வீட்டுக்கு தான் வந்திருக்கான் போல். அங்கே வந்துட்டு சாயோஸ் வந்துட்டு ஒரு கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தால கெமிக்காக்கு, அந்த சீன்லேருந்து காட்டிகிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு பாவட் அதுக்கப்புறம் கெமிக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை கெம்ஜிரா பார்த்துட்ருக்கான். அப்படியே கெம்முக்கு எல்லாமே ஞாபகம் வருது, கெமிக்கா உட்காந்துட்ருக்கா, அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு.
சாருஸ் வந்துட்டு கெமிக்காக்கு லெட்டர் எடுத்துட்டு வரான். அத வந்துட்டு கெமிக்கா பிரிச்சு பார்த்துட்ருக்கா. அதுல வந்துட்டு மிலிட்ரிலேருந்து வந்திருக்கு, "பாவட் இறந்துட்டா" அப்படின்னு. அத படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கீழ விழுந்துடுறா. ஏன்னா கெமிக்காக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ சாயோஸ் வந்துட்டு, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகல. மெல்லமா மூச்சு விடு" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். "உனக்கு ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டுருக்க, அவ வந்துட்டு அங்கேயே இறந்துடுறா. அடுத்த சீன்ல இவ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா இல்லையா? அத வந்துட்டு அவ ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. அத கட் பண்ணி மறுபடியும் அடுத்த சீன்ல பாவட் வந்துட்டு மிலிட்ரிக்கு போயிருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கத்துலேருந்து கட் பண்ணி கல்யாண பேச்சு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சீனு எல்லாமே காட்டிட்டுருக்காங்க. அப்புறம் இன்னொரு சீன்ல கெம்ஜிரா, கெமிக்கா மிக்ஸ் பண்ணி காட்டிட்டுருக்காங்க. அதாவது போன ஜென்மத்தில கெம்ஜிரா தான் கெமிக்கா அப்படின்னு காட்டுற மாரி காட்டிட்டுருக்காங்க. போன ஜென்மத்தில கெமிக்காவும், அப்படியே இந்த ஜென்மத்தில கெம்ஜிராவும் மாறுறாங்க. அப்படியே கெம்ஜிராக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அப்போ வந்துட்டு சாயோஸ் சொல்றான். கெம்ஜிரா கேட்குறா, "நீங்க மிஸ்டர் சாயோஸ் தானே?" அப்படின்னு. இப்போ சாயோஸ் சொல்றா, "நீங்க எப்பவுமே என்ன யோன்னு தானே கூப்பிடுவீங்க, அப்படியே கூப்பிடு கெமிக்கா" அப்படின்னு சொல்றான். அப்புறம் கெம் சொல்றான், "நான் கெமிக்கா இல்ல கெம்ஜிரா. நீ எப்பவுமே என் கெமிக்கா தான். உனக்கு தான் இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு இல்லையா? எப்போ மாதிரி நான் உன்னை பத்திரமாவே பார்த்துக்கிறேன். என் கூடயே இங்கேயே இருந்துடு" அப்படின்னு சாயோஸ் கெம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த பிளேஸ் வந்துட்டு இருட்டா மாறிடுது. அதுக்கப்புறம் கெம் கேட்குறா, "உன் கூடவேனா அப்போ என்னை வந்துட்டு செத்துற சொல்றியா?" அதுக்கு சாயோஸ் சொல்றா, "அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு நான் எப்படி இருந்தோமோ அப்படியே மாறிடும், அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சாயோஸ் வந்துட்டு அவ கெம்மை கிஸ் பண்ண வந்துட்டுருக்கா. அப்போ வந்துட்டு கெம் வந்துட்டு தள்ளி விட்டுடுறா. "என்னை விட்டுடு" அப்படின்னு கெம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சாயோஸ் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆயிடுறா. "எத்தனை தடவை தான் நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்ப? என்னை ஏன் இப்படி ஏமாத்திக்கிட்டே இருக்க?" அப்படியே சாயோஸ் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கா. அப்போ வந்துட்டு சடனாக சாயோஸ்க்கு அடி விழுது. யாருன்னு பார்த்தோன்னா கெம்மோடைய அம்மா. "நீ வா கெம்" அப்படின்னு கெம்மை கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா ஒரு ரூமில் நிற்க வச்சிடுறாங்க. அப்போ கெம்முக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு, அவங்க அம்மா திரும்ப கிடைச்சிட்டாங்கன்னு. அவங்க அம்மா கிட்ட போய், "அம்மா நீங்கள் மறுபடியும் வந்துட்டீங்களா?" அப்படின்னு போய் சந்தோஷமாக பேசிகிட்ருக்கா. அதுக்கு கெம்மோடைய அம்மா சொல்கிறாங்க, "நான் உன் கூட தானே இருக்கேன், உன்னை டெய்லியும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு கெம், "ஆ தெரியும்மா எனக்கு, நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க" அப்படி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க.